அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம மொபைல் மூலமாகவே எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சர்வீசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனே ரெஜிஸ்டர் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டேட்டஸ் என்ன ஆப்ஷன்ஸில் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். எஃப்ஐஆர் நீங்கள் வியூ பார்க்கலாம். அரெஸ்டட் பர்சன்ஸோட டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் பண்ணலாம். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்போர்ட்டோ ஆதார் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போக தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்லைன்லேயே எஃப்ஐஆர் காப்பி வந்துடும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ரோடு ஆக்சிடென்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ், மிஸ்ஸிங் பர்சன்ஸ், பேமெண்ட், டிராஃபிக் சலான்ஸ் நீங்கள் இதில் பே பண்ணலாம். பே, ஃபிங்கர் பிரிண்ட் புரோ, ஃபவுண்ட் பை என்ஜிஓ, அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடிஸ் இப்படின்னு எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ எல்லாத்தையும் ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் நேம், உங்கள் நேம், அடுத்து என்ன ஜெண்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இயர், மந்த், டேட் இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துங்க. ஏன்னா இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தான் நமக்கான ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட், இதில் என்ன ரீசனுக்காக நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாம் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. பர்சன் மிஸ்ஸிங், வெஹிக்கிள் மிஸ்ஸிங், செல்ஃபோன் மிஸ்ஸிங், ஜுவல் ஸ்நாச்சிங், பேக்ஸ் லிஃப்டிங், ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, டாக்குமெண்ட் மிஸ்ஸிங், சீட்டிங், மர்டர், கிட்னாப், ரேப், டேமேஜ் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் நியூசன்ஸ், டீசிங் எல்லாம் அப்படின்னு எக்கச்சக்கமான எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கான ரீசன்ஸ் இதிலேயே இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது எந்த தேதியில் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு காலண்டர் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் டேட்டு, மந்த்து எல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிற தெளிவான அட்ரஸ் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்ன ரீசன், அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத 2000 வார்த்தைகளுக்கு அதிகம் இல்லாமல் அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துடணும். அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் இதில் டைப் பண்ணிடணும். டைப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு டாக்குமெண்ட் வைக்கலாம். அந்த டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃபாக இருக்கலாம், பிஎன்ஜி, ஜேபிஇஜிங்கிற 3 ஃபார்மேட்டில் இருக்கலாம். அதுவும் 500 கேபிக்கு உள்ளே இருக்கணும். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த காப்பி வைக்கணும் அப்படின்னா வாண்ட் டு அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபைல் அப்லோடட், சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி கோடு வரும். அந்த செக்யூரிட்டி கோடை இதில் நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கான அந்த ஓடிபி நம்பர் எல்லாமே உங்களோட மொபைல், இமெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஆன்லைன் மூலமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஹவுடோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.